கீழவயல் கிராமத்தின் அருகே நாககலைப்பட்டினம் என்ற வளர்ச்சி பெற்ற ஊர் ஒன்று உள்ளது. அந்த ஊரில் வசித்து வந்த மக்கள் மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். இதனால் அவர்கள் மீது பொறாமை கொண்ட சில மந்திரவாதிகள் அந்த ஊர் மக்களுக்கு பில்லி சூனியம் செய்து மிகுந்த தொந்தரவுகளை தர ஆரம்பித்தார்கள். இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான மக்கள் அந்த கிராமத்தில் குடிகொண்டிருந்த ஒளிவிடை ஐயனாரிடம் முறையிட்டார்கள். ஐயனார் மந்திரவாதிகளை அழிக்க சங்கிலி கருப்பரை அனுப்பினார். சங்கிலி கருப்பர் அங்கு சென்று மந்திரவாதியுடன் ஆக்ரோஷமாக சண்டையிட்டு அவர்களை கல் சிலையாக மாற்றிவிட்டார். தனக்கு கொடுத்த வேலையை முடிந்த பின் ஐயனாரிடம் வெகுமதி கேட்டார் சங்கிலி கருப்பர். அதற்கு ஐயனார் சங்கிலி கருப்பருக்கு ஒரு ஆலயம் அமைத்து அதில் அவருக்கு முதல் மரியாதை தருவதற்கு வழிவகை செய்து கொடுத்தார் ஐயனார். ஆலயம் அமைக்கும் பணி நடக்கும் போது அந்த ஊரில் உள்ள பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய சங்கிலி கருப்பர், நான் மழையில் நனைந்து வெயிலில் காயும் வரம் பெற்றவன், எனவே எனது ஆலயத்தில் மேற்கூரை அமைக்க வேண்டாம் என்று கூற, அதுபோலவே அப்பகுதி மக்கள் அவருக்கு ஆலயத்தை கட்டினார்கள். நம்பியவருக்கு காவலாகவும் எதிர்ப்பவர்களுக்கு யமனாகவும் இருப்பவர் சங்கிலி கருப்பர். பெரும்பாலும் மது, கஞ்சா, மாமிசம் கொண்டே கிராமங்களில் சங்கிலி கருப்பசாமி வணங்கப்படுகிறார். எதிரி பயம், பேய், பிசாசு தொல்லை நீங்க மக்கள் இவருக்கு படையலிட்டு வழிபட்டு வருகிறார்கள். பௌர்ணமி நிலவின் போது சங்கிலி கருப்பன் முழு சக்தியுடன் காட்சியளிப்பார். எனவே பௌர்ணமி தினத்தன்று அவரை வணங்கி வருவது மிகவும் விசேஷமாகும்.